ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கீ ரைஸ் தாங்க செய்ய போகிறோம். ஜீரக சம்பா அரிசியில் செய்ய போகிறோம். ஜீரக சம்பா அரிசியே செம்ம மணமாக இருக்கும். அதில் கீ ரைஸ் செஞ்சால் இன்னும் செம்ம மணமாக இருக்குங்க. அதுக்கு வந்து ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு நெய் சூடானோடனே முந்திரி திராட்சையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேங்க. முந்திரி திராட்சை வந்து நெய் சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அதே இதுலேயே கொஞ்சம் வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கிறேங்க. அதுவும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரெண்டும் எடுத்து கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அதே குக்கர்லேயே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சலை, ஒரு ஜாதிக்காய், ஒரு ஏலக்காய் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஒரு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டேன். ஆனால் நான் எடுத்துட்டேங்க அந்த பச்சை மிளகாய். ஏன்னா என்னோடய வீட்டுக்காரருக்கு வந்து பச்சை மிளகாய் பிடிக்காது, அதனால் அதை எடுத்துட்டேன். இப்போ வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேங்க. அப்போ அரிசி போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அரிசி ஒரு 3/4 பாகம் நல்லா வேகிற அளவுக்கு விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்திருக்கு, கிண்டி விட்டுக்கலாம். வந்து 3/4 பாகம் ஆயிடுச்சுங்க, வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க ஆனியனையும் முந்திரி திராட்சையும் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சம் தூவிக்கிறேங்க. தூவிட்டு ஒரு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு அப்படியே தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இது கூட சிக்கன் கறி சேர்த்து சாப்பிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.